ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் 1921ஆம் ஆண்டு டிசம்பர் 6 ஒரு கையெழுத்து அயர்லாந்தின் அரசியல் வரலாற்றையே மாற்றி போட்டது. ஆம், ஐரிஷ் சுதந்திர போருக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் 1921ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதியான இன்றுதான் கையெழுத்தானது. அதாவது 1921ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி கையெழுத்தான ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் அயர்லாந்தின் அரசியல் வரலாற்றை மாற்றிய ஒரு பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஃபார் எ ட்ரீட்டி பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஐரிஷ் சுதந்திர போருக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் அயர்லாந்தின் எதிர்கால அரசியல் அமைப்பை முழுமையாக மாற்றியமைத்தது. லண்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் டேவிட் லாய்ட் ஜார்ஜ் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர். அயர்லாந்து சார்பில் மைக்கேல் காலின்ஸ் மற்றும் ஆர்தர் கிரிஃபித் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர். ஐரிஷ் பிரதிநிதிகள் முழு அதிகாரம் கொண்டவர்கள் என்ற அந்தஸ்தில் கையெழுத்திட்டதாக கருதப்பட்டாலும் பிரிட்டிஷ் அரசு இந்த நிலையை ஏற்கவில்லை. பிரிட்டிஷ் பேரரசு நாடுகளின் சமூகத்தில் கனடா போன்ற சுயாட்சியுடைய ஒரு ஐரிஷ் சுதந்திர அரசை ஒரு ஆண்டிற்குள் நிறுவுவது எனவும் 1920 அரசு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட வடக்கு அயர்லாந்துக்கு புதிய சுதந்திர அரசில் இருந்து விலகும் உரிமையை வழங்குவது எனவும் ஒப்பந்தத்தின் முக்கிய பிரிவுகளாக இருந்தன. ஒப்பந்தம் கையெழுத்தான பின் அது அயர்லாந்தில் கடுமையான அரசியல் பிளவை ஏற்படுத்தியது. அயர்லாந்தின் நடைமுறை நாடாளுமன்றத்தில் டெயில் ஐரியனின் கடும் விவாதத்திற்கு பிறகு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது. ஆனால் இந்த அங்கீகாரம் தேசிய இயக்கத்தின் உள்ளேயே ஆழமான எதிர்ப்பை தூண்டி இறுதியில் ஐரிஷ் உள்நாட்டுப் போரை 1922ஆம் ஆண்டு கிளப்பியது. ஒருபுறம் ஒப்பந்தத்தை ஆதரித்த ப்ரோ ட்ரீட்டி தரப்பும் மறுபுறம் அதை துரோகம் என கண்ட ஆன்டி ட்ரீட்டி தரப்பும் ஆயுத மோதலுக்குள் நுழைந்தனர். மைக்கேல் காலின்ஸ் தலைமையிலான ஒப்பந்த ஆதரவு படைகள் இறுதியில் வெற்றி பெற்றது என்றாலும் இந்த உள்நாட்டுப் போர் அயர்லாந்து சமூகத்தில் ஆழமான புண்களை ஏற்படுத்தியது. ஒப்பந்த விதிகளின்படி 1922 டிசம்பர் 6 அன்று ஐரிஷ் சுதந்திர அரசு என அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. பின்னர் இது முன்னேறி 1949இல் முழுமையான அயர்லாந்து குடியரசாக மாறியது. ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் சுதந்திரத்தின் பாதையை திறந்த முக்கியமான ஆவணமாக இருந்தாலும் அதன் விலை உள்நாட்டுப் போரின் வடிவில் அயர்லாந்து செலுத்த வேண்டியதாக ஆனது.